இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். பூமி பிராட்டியினுடைய அவதாரமான ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடி மாசத்தில் பூர நட்சத்திரத்திலே அவதரித்தாள். வராகப் பெருமானிடத்தே பூமி பிராட்டி கேட்டுக்கொண்ட அர்த்தங்களையெல்லாம் நமக்கு உபதேசிப்பதற்காகவே அவள் ஆண்டாளாக அவதரித்தாள். அவ்வர்த்தங்களை திருப்பாவை என்னும் 30 பாசுரத்திலே பாடினாள். அது சங்கத்தமிழ் மாலை 30 என்னும். அவற்றைச் சொல்பவர்களுடைய பாதகங்கள் தீர்க்கும், அவர்களுக்கு பரமனடியையே காட்டிக் கொடுக்கும். இது வேதவனைத்துக்கும் வித்து என்று கொண்டாடுகிறார்கள். 30 பாசுரங்களுக்குள்ளே முதல் 5 பாசுரங்கள் அவதாரிகையாக முன்னுரையாக அமைந்தன. மேலே 10 பாசுரங்கள், அதாவது புள்ளும் சிலம்பினகான்கிற 6ஆம் பாசுரம் தொடங்கி எல்லே இளங்கிளியேங்கிற 15வது பாசுரம் ஈராக 10 பெண்களை ஆண்டாள் எழுப்பிக் கொண்டு வந்தாள். அதில் இன்றைய நாள் பாசுரம், இன்றைய பாசுரம் திருப்பாவை பாசுர கிரமத்தில் 10ஆம் பாசுரம், திருப்பள்ளி எழுச்சி பாடிண்டு வர்ற கிரமத்திலே 5வது பாசுரம். நோற்றுச் சிவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியனால் பண்டுரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகருணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்கிற பாசுரம். சிவர்க்கம் புகுகின்ற அம்மனாயின்னு ஒரு பெண்ணை பார்த்து கூப்பிடுகிறாள். நாங்களெல்லாம் நோற்று பெற வேண்டிய ஸ்வர்கானுபவத்தை நீ நோற்காமலே பெற்றிருக்கிறாய். நாங்கள் சமப்பட்டு பெற வேண்டிய கிருஷ்ணானுபவத்தை நீ கஷ்டமே படாமல் பெற்று உறங்கி கிடக்கிறாயே, எழுந்திருந்து வா என்று பிரார்த்திக்கிறார்கள். நோற்று சிவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அம்மன்னா சுவாமினி, எங்களுக்கெல்லாம் தலைவியை போல இருக்கிறவளே, நாங்கள் சிரமப்பட்டு நோற்று பெற வேண்டிய கிருஷ்ணானுபவத்தை நீ நோற்காமலே பெற்றிருக்கிறாய். சிவர்க்கம் புகுகின்றான்னு பாசுரத்தில் இருந்தாலும் இது ஸ்வர்கானுபவங்கிற இந்திரானுபவத்தை பற்றி, ஸ்வர்கலோக அனுபவத்தை பற்றின பேச்சல்ல, கிருஷ்ணானுபவத்தை தான் குறிக்கிறாள். சிவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். வாசக்கதவைத்தான் திறக்கிறதுக்கு மறுத்துட்டே, வாய் திறந்தாவது பதில் பேசக்கூடாதோ? வாசல் திறவாதார் மாற்றமும் தாராரோ நாற்றத்துழாய்முடி நாராயணன். உள்ளே இருக்கிறவள் சொன்னாள், எதற்காக நம்ம வந்து எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள்? பகவானை சேவிக்கப் போவதற்காகத்தானே எழுப்புகிறீர்கள். வருகிறேன், மெதுவே வருகிறேன் என்று சொன்னவுடன், இல்லை உள்ளுக்குள்ளதான் பெருமாளும் இருக்கிறார், நீ அவனோடேதான் அனுபவித்து கிடக்கிறாய், அந்த அனுபவத்தில் எங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும், நீ மட்டும் கண்ணனோட உள்ள அனுபவிக்கலாமோ என்ன வெளியில் இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள். அப்படியா, கண்ணன்லாம் இந்த இடத்துல கிடையவே கிடையாதே என்ன உள்ள இருக்கிறவா பதில் சொல்றா. நாற்றத்துழாய்முடி வாசனை வருதே, நீ இல்லேன்னு சொல்லிட்டா கண்ணன் இல்லேன்னு ஆயிடுமா? பெருமானுடைய துளசி நறுமணம் உள்ளுக்குள்ளேந்து வீசுறது. துளசி ஆகட்டும், கஸ்தூரி ஆகட்டும், இதை போல உயர்ந்த வாசனா திரவியங்களை ஒரு இடத்துல வச்சுட்டு இங்கே நான் அதை வச்சுட்டே இருக்கலேன்னு சத்தியம் பண்ணத்துக்காக வாசனை தெரியாத படுமா? வச்சா வாசனை வரத்தானே போகிறது. நாற்றத்துழாய்முடி உள்ளே இருக்கிறவ சொன்னா, இல்லை பகவான் 4 நாளைக்கு முன்னாடி வச்சிருந்து வந்தது, அவன் திருமேனி நாற்றமோ துளசி கந்தமோ எவ்வளவு நேரத்துக்கு வேணா வீசும் இல்லையா? அதனால் இது 4 நாள் முன்னாடி கண்ணன் வந்துட்டு போனது. இன்று கண்ணன் இல்லைன்னு தெரிவித்தாள். இன்று கண்ணன் இல்லை, ஏன் அப்படி சொல்லுகிறாய்? உள்ள இன்னைக்கு வந்திருந்தா என்னன்னு இவ கேட்கிறா. அவன் வராதவரைக்கு பூட்டி நான் சாவி வச்சுருக்கேன், கண்ணனால உள்ள வர முடியாதுன்னு சொல்ல, நாராயணன் பூட்டு சாவிக்கு அந்தராத்மா அவர், செவுற்றுக்கும் அந்தராத்மா அவர், கதவுக்கும் அந்தராத்மா அவர். நீ என்னமோ பூட்டிட்டாங்கிறதுக்காக வெளியில தள்ளிட முடியுமா? நாராயணங்கிறதுனாலே அனைத்தையும் வியாபித்திருக்கிற அந்தராத்மானு பொருள்பட நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியன். நாம பகவானை போய் சேர்ந்து கெட்டி போற்றினோம் என்னால் பறை பறைன்னு சொல்லப்படுகிற கைங்கரியம்,
பறைதரும் புண்ணியன். எல்லா புண்ணியங்களும் லோகத்திலே பகவானை ஆசிரயித்தே நம்மிடத்தில் வருகின்றன. அவரே புண்ணியன். அவரை அடைந்தவர்களுக்கு புண்ணியம். பாப வாசனை இல்லாமல் நம்மளை சுத்தமாக்கி விட்டுடுறவருங்கிற அபிப்பிராயத்திலே தெரிவிக்கிறாள். நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியன். புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். இந்த புண்ணியன் திரேதாயுகத்தில் என்ன செய்தான்னு பார். தூற்றத்தின் வாய் வீழ்ந்த மிருத்யுவனுடைய வாயிலே, மரண தேவதையின் வாயிலே விழுந்தான் கும்பகர்ணன். கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. பெண்ணே, உனக்கும் கும்பகர்ணனுக்கும் தூக்கத்தில் போட்டி போல் இருக்கு. நீ தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தா 2 பேருக்கும் போட்டி நடந்து யார் நிறைய நேரம் தூங்குறாளோ அவ தான் ஜெயிச்சவா அப்படின்னு வச்சுண்டு, அப்படின்னா தோத்தவர்கள் தங்கள் சொத்தை ஜெயித்தவாள் இடத்துல சமர்ப்பிச்சுடணும் அப்படின்னு போட்டிக்கு பரிசு வச்சிருந்தீர் போல் இருக்கு. அதனால கும்பகர்ணன் போட்டியில் தோத்து போய் தங்கிட்ட இருக்கிற சொத்தையும் உங்ககிட்ட சமர்ப்பிச்சுட்டான் போல் இருக்கு. அவன் சொத்து தூக்கம். அதனாலே கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. துயில் கொண்டவளை பார்த்துருக்கோம், ஆனால் இது பெருந்துயிலாக உள்ளதே. தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற. அனந்தல் கீழ்ப்பாசுரத்திலே அன்னிச்செவிடோ அனந்தலோன்னு பார்த்தோம். இந்த பாசுரத்திலே ஆற்ற அனந்தலுடையாய் தேற்றமாய் வந்து திற. இவா திறன்னு சொன்ன உடனே அவ சட்டுன்னு அப்படியே உள்ளேந்து வெளியில் வர்றதுக்கு ஆரம்பித்தா. கண்ணனுடைய ஒரு படுக்கையில் கிடக்கிறாய், குறியழியாதே வந்து விடாதே. இங்கே வயோதிகர்கள் உண்டு, சிறு பெண்கள் உண்டு. ஆகையால் உன்னை திருத்தி கொண்டு உடைகளையும் ஆபரணங்களையும் உடலையும் சரிப்படுத்தி கொண்டு வெளியே வா. தேற்றமாய் வந்து திற என்று பிரார்த்திக்க அவளும் திறந்தாள்ங்கிறது சரித்திரம். ஆக இப்பாசுரத்திலையும் தூங்கி கொண்டு இருக்கிறவளை பற்றி தான் பாசுரம். நன்னா தூங்குறான். கீழ்ப்பாசுரத்திலையும் தூங்குறவாளை பற்றி தான். ஆனால் தூக்கத்தையே வர்ணிச்சிக்கிற பாசுரம் இந்த 2 தான். 9ஆம் பாசுரம் 10ஆம் பாசுரம். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபம் பமளத்து இளமேல் கண்வளரும் மாமான் மகளே, அங்கேயும் வர்ணனை இருக்கு. இன்றைய பாசுரத்திலேயும் நோற்று சுவர்க்கம் பூகுன் அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன். இன்றைய பாசுரத்திலையும் சுவர்க்கம் பூகுன் அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என் அதை பற்றின விளக்கம் உள்ளது. ஆக 9ஆம் பாசுரத்திலையும் 10ஆவது பாசுரத்திலையும் 2 பாசுரத்திலையும் தூக்கத்தை பற்றி தெரிவிக்கிறாள். நேற்றைய தூக்கத்தை பார்த்துட்டு அப்புறம் இன்றைய தூக்கத்துக்கு வருவோம். நேற்றைய பாசுரம் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய். மாமான் மகளென்னு ஒரு பிரகிருதி சம்பந்தத்தை வேண்டுகிறாள்னு பார்த்தோம். நமக்கும் பந்துக்கள் வேணும். யார பந்துக்களாக கொள்ள வேண்டும்? பாசுரத்தை பார்த்தால் மாதா நாராயணா, பிதா நாராயணா, பராதா நாராயணா, சரணம் நாராயணா, கதிஹி நாராயணா, எல்லாம் நாராயணம்னு உபனிஷத்து சொல்லுகிறது. நாம் எல்லாத்தையும் விட்டுத்தான் சரணாகதியே பண்ண வரும். பிதரம் மாதரன் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிரகாணி ச சர்வதர்மாஞ்ச சந்தியத்ய சர்வகாமாஞ்ச சாட்சரான் லோகவிக்ராந்த சரணோ சரணந்தே அவரஜம் விபோ பகவன். எல்லா உணவர்களையும் விட்டுட்டேன், உன்னையே அனைத்து உறவாகவும் பற்றினேன். சரணாகதின்னு செய்யணும்னாலே இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் செய்ய வேண்டும். ஆழ்வார் சாதித்தார், நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலுமினி உன்னவிட்டொன்னும் ஆற்றகிற்கின் நிலேன் அரவினனை அம்மானே சேற்று தாமரை சன்னலூடுமலர் சிறீவரமங்கலனார் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே எல்லா உறவையும் துறந்தேன். ஸ்ரீவரமங்கல நாச்சியார் திருவடிகளை முன்னிட்டு கொண்டு வானமாமலை தெய்வநாயகப் பெருமானாக உன்னை பற்றினேன். மற்றாரும் எனக்கு உறவினர்கள் அல்லர்கள், நீயும் உன் திருத்தேவியாருமே நமக்கு உறவு என்று நம்மாழ்வார் சரணாகத்தை நுட்டித்தார். அவருக்கு ஏது கோபமோ திருமங்கியாழ்வார் வாயிலா தெரிவிக்கிறார். தாயே தந்தையென்னும் தாரமே கிளை மக்களென்னும் நோயே பட்டொழிந்தேன். இவ்வளவு நாள் நாம் பார்த்ததெல்லாம் நோய். தாய் தந்தை தாரம் கிளை மக்கள் இவர்கள் இத்தனை பேரையும் உறவு உறவு நினச்சிட்டு ஒன்றும் லாபமில்லே, சாதித்ததா தெரியல. நோயே பட்டொழிந்தேன். இப்பதான் திருவேங்கடமுடையானே உன் திருவடிகளை ஆசிரியிக்க வந்தேன். திருமங்கியாழ்வார் தெரிவிக்கிறார். உன்னை நான் தகப்பனாராகவே மதிக்கவில்லை என்று லக்ஷ்மணன் தசரதனிடத்திலே சுமந்திரன் மூலமாக சொல்லி அனுப்புகிறான். பித்ருத்வன் நோபலக்ஷையே, உன்னை தகப்பனாரா மதிக்கலே, யுகப்பெருமானுடைய ஓடத்தில் ஏற்றி உட்காத்தி வச்சுட்டா சுமந்திரன் விடபெட்டு கொண்டு புறப்படணும். ராமனிடத்திலே உன் தந்தைக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டும் என்று கேட்டான். ஜாகிரதையா பார்த்துக்கோ சுமந்திரா, உனக்கு தெரியாததா இன்னும் ராமனு சொல்லிவிட்டான். சீத்தனிடத்தில் பேச வந்தா அவளு துக்கம் தொண்டை அடைச்சி போய் பேசுறதுக்கே வரல. நம்ம புகுந்த இடமேது பிறந்த இடமேது ரெண்டையும் தொலைச்சுட்டு நடுக்காட்டில் ஒரு குகனுடைய
ஓடத்தில் போய் உட்காண்டிருக்குமேன்னு ஸ்ருங்கிபேரபுரம்னு அழகான இடம், கங்கை ஆற்றங்கரையில் இருக்கிற இடம், அதுதான் குகனுடைய இடம். மேலே ரிஷர்சிங்க சாந்தா தேவியினுடைய கோயில் உள்ளது. கேவட்டுன்னு அங்கே ஹிந்தியில் சொல்கிறான். ஏன்னா அவர் தான் படகோட்டி. இந்த படகுலேயே இன்றைக்கி நம்ம ஒரு கோவில் இருக்குது, கோவிலில் படகுல குகன் உட்காண்டிருக்கார், ஓட்டவர் உட்காண்டிருக்கார், ராமன் லக்ஷ்மணன் சீத்தை உட்காண்டிருக்கா. சுமந்திரன் லக்ஷ்மணனிடத்திலே வேண்டுகிறான், உன் தந்தைக்கு என்ன செய்தி சொல்ல? லக்ஷ்மணன் பதில் சொல்கிறார், அவரை தந்தையா மதிக்கலேன்னு போய் சொல்லு. இதான் அவன் சொன்னது. 25 வயசு இந்த லக்ஷ்மணனை மார்பின் மேலும் தோளின் மேலும் வளர்த்து இந்த பதில் கேட்கறதுக்கா சுமந்திரன் ரொம்ப வருத்தப்பட்டார். இதை கேட்டுட்டு தசரதனுக்கு பிராணம் போயிட போகிறது. ராமன் பிரிந்ததுனாலே பிராணன் போகாது, லக்ஷ்மணன் சொன்ன வார்த்தையாலே சென்று விடும் என்னும் பயந்து கொண்டே சுமந்திரன் நாட்டுக்கு போய், விஷயேதே மகாராஜ ராம வியசன கர்ஷிதாக சபுஷ்பாங்குர கோரக்காக, ஹே மகாராஜா தசரத, ராமனை விட்டு பிரிந்திருக்கிற உன் நாட்டில் இருக்கிற செடி கொடிகள் அனைத்தும் துன்பப்படுகின்றன, அதாவது அழுகின்றன. இது ஒரு பக்கம் அழறது இருக்கட்டும், நான் சொல்கிறேன் கேளு. உன்னுடைய பிள்ளை உன்னை பற்றி என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்னு தயரதன் படுக்கையில் நின்று கேட்டான். உன்னை தகப்பலேன்னு மதிக்கலேன்னு சுருடு, உன்னை தந்தைன்னு மதிக்கலேன்னு சொன்னான்னு சொன்னான். தூக்கி வாரி போட்டு தசரதன் உட்காண்டு, அவ்வளவுதான் சொன்னானா சுமந்திரா, இல்லை இதுக்கு மேலே ஏதானும் சொன்னானான்னு கேட்டான். சொன்னானே, இது முதல் வரி சொன்னான். அடுத்த வரி அவன் சொன்னதை சொல்கிறேன். பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவா, எனக்கு பிராத்தாவும் பர்த்தாவும் பிதாவும் சகலவித பந்துவும் எல்லாம் ராகவன்னு சொன்னான். அதைத்தான் அவர் தாயார் சொல்லி கொடுத்தாளாம். அவர் சுமித்திர சொன்னத்தைத்தான் சௌமித்ரியான லக்ஷ்மணன் சொன்னான் என்று சுமந்திரன் தசரதத்தில் தெரிவிக்கிறார். என்னை கிளம்பரிச்சே சுமித்திர சொல்லி அனுப்புகிறார், என்னை இனிமே மறந்துடு, தசரதனை மறந்துடு, நாட்டை மறந்துடு. தசரதன் யாரோ, இனி உனக்கு ராமன் தான் தசரதன். யாரோ இருக்கட்டும் சுமித்ரை, சீதை தான் உனக்கு சுமித்ரை. ஏன் நாட்டை ஞாபகம் வச்சுருக்கே? நாடே பறி கொடுத்துருத்தே காட்டு நடத்தே, ராமன் இருக்கும் இடம்தான் உனக்கு நாடாக இருக்கணும். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். லக்ஷ்மணா சௌக்கியமாக போயிட்டு வா, உன்னை நான் பெற்றதே இந்த காட்டுக்கு நீ என்னைக்கு போவேங்கிறதுக்காகத்தான். போய் வான்னு வரம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டா சுமித்ரை. அப்ப என் தந்த ஹாய் சொன்னபடிக்கு சொல்லுகிறேன், எனக்கு ஆறும் தாய் தந்தையர்கள் அல்லர்கள், ராமன் தான் தனக்குன்னு லக்ஷ்மணன் தெரிவித்திருக்கிறான். பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவா. அந்த விஷயத்தை இப்போ சுமந்திரன் வந்து தசரதனிடத்தில் சொன்ன உடனே பேருவகை கொண்டான் தசரதன். பதில் சொல்கிறான், ராமனை பெற்று நான் சந்தோஷப்படலை சுமந்திரா, லக்ஷ்மணனை பெற்றுத்தான் நான் சந்தோஷப்பட்டேன். என்னை விட்டுவிட்டதை பற்றி கவலை இல்லை, ஆனால் ராமனை அனைத்து உறவாகவும் பற்றினான் அல்லவா, அதுதான் எனக்கு பெருமேன்னு தசரதன் சொல்லிட்டு இருக்கணும்னா. சுமந்திரனுக்கு ஆச்சரியம். பிள்ளையே அப்பா இல்லேன்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறார், ஆனால் அவர் தான் தந்தை, இந்த பிள்ளை தான் தனக்கு வேணும்னு ஒருத்தர் கொண்டாடுறாருனா என்ன ராம பக்தி அந்த லக்ஷ்மணனிடத்தில் இருந்திருக்க வேண்டும். ராமனிடத்தில் யார் நல்லது செய்தாலும் அதுதான் சிறப்புன்னு தசரதனுக்கு அத்தனை எண்ணம் இருந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் கேட்டுகந்தான்னு சொல்லுவார்கள். அப்போ இதிலேருந்து பார்த்தா நமக்கு எல்லா உறவும் பகவானாகத்தான் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு யாரோ ஒரு வாங்கே வடக்க பிறந்திருக்கிறவள் ஒரு எடைப்பெண், அவளை போய் மாமான் மகளேன்னு கூட்டுக்கிறாளே, பகவான் தான் பந்துவா அல்லது இவர்களெல்லாம் பந்துக்களா? ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரக்ஷகரல்லர் என்பதை பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம் என்று பிள்ளைலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். பகவானைத் தவிர மற்றாரும் ரக்ஷகர்கள் ஆக மாட்டார்கள். ஆரோ தாய் ரட்சிக்கலாம் தந்தை ரட்சிக்கலாம்னு சொல்லிருப்பமே தவிர அவர்களெல்லாம் ரக்ஷகர்கள் அல்லர்கள். தந்தை ரட்சிக்கலாம்னால் பிரஹ்லாதனை ஹிரண்யகசிபு ரட்சித்திருக்கலாமே, தெரியலையே. தாய் ரட்சிக்கலாம்னா பரதனை கைகை ரட்சித்திருக்கலாமே, கெடுத்துட்டாலே. அண்ணன் தம்பிகள் ரட்சிக்கலாம்னால் சுக்ரீவன் வாலி ரட்சித்து கொண்டிருக்கலாமே, விபீஷணன் ராவணன் ரட்சித்து கொண்டிருக்கலாமே. இதெல்லாம் அப்படி காத்திருக்கிறதா தெரியலையே. அப்ப தெரிவது இவர்கள் அனைவரும் கைவிட்ட காலத்திலே கூட பகவான் தான் ரட்சித்தான். அப்ப ஈஸ்வரன் தான் ரட்சிப்பனே தவிர மற்ற யாரும் அல்லர். இருக்கும்போது நாமேன் இந்த பிரகிருதி சம்பந்தம் பிரார்த்திக்கணும்? மாமான் மகளேன்னு ஒருத்தினுடைய உறவு தனக்கு வேணுமான்னு கேட்டா பகவான உறவா வச்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனையே காட்டி கொடுக்கும் பாகவதோத்தமர்களை ஆத்ம பந்துக்களாக கொள்ள வேண்டும். நாம் இப்போ இத்தனை பேர் இங்கே வந்து கேட்குறோம் இல்லையோ, ஒரு சிலர் நமக்குள்ள தெரியும், அவ்வளவுதான் தெரியும். ஆனால் அதற்கு மேலே யார் பகவத் விஷயத்தில் என்னென்ன தெரிஞ்சின்றிருப்பார்கள், அவர்களிடத்தில் இருக்கிற நற்பண்புகள் எவை, அது அவர்களோட பழகி நான் எப்படி தெரிஞ்சுக்க போகிறேங்கிறதுலே நமக்கு ஒன்றும் ரொம்ப தூரம் ஒரு நெருக்கம் இருக்கிறதா தெரியல. நம்ம சமூகத்திலேயே பார்த்தோம்னா கூட அது மொத்தம் அது பாரத தேசத்துலேன்னு சொல்ல விட தெற்குத்தி நாட்டிலே நம்ம நாட்டில் பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளவு தூரம் 6 இடத்துலையும் சௌஜன்யமும் இல்லை. ஒரு கோவில்னு எடுத்துட்டாலோ ஒரு சபைன்னு எடுத்துட்டாலோ
ஒத்தருக்கொத்தர் தெற்கையும் வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் தான் பார்க்கறாளே தவிர இன்னென்னார் பேசிக்கொள்ளுகிறார்களான்னு பார்த்தா அப்படி ஒன்றும் காணாமே. இப்போ நாமே எத்தனை பேரோடு அப்படி பேசினுடுறோம், அவரவர்கள் நல்லது தீயதில் பங்கு கொள்கிறோம். அப்படி என் நல்லது தீயதுன்னு சொல்கிறது இப்போ உட்காண்டிருக்கிற 1000 பேருனுடைய குடும்ப கஷ்ட நஷ்டங்களை கேட்டுக்கணும்னு நான் சொல்ல வரல. கண்ணனத்தை கீதையில் சொல்லவும் இல்லை நமக்கு. அது பண்ணிட்டு இருந்தியான அர்ஜுனா உன் பொழுது அதிலேயே போக்கிடுவேன், அது எனக்கு நன்னாவே தெரியும். யார் சுகதுக்கங்களையும் நீயும் இன்னொருத்தருக்கு சுகம் வந்தா நீ சுகப்பட போகிறது இல்லையோ, இன்னொருத்தருக்கு துக்கம் வந்தா நீ துக்கப்பட போகிறது இல்லையே. இப்போ என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு கஷ்டம், என்னுடைய தந்தைக்கு ஒரு சுகம்னா எனக்கு ஒரு சுகம். ஆனால் எதிர்த்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு கஷ்டம்னா நான் கஷ்டப்படுறேனா? இல்லை. எதிர்த்து வீட்டுக்காரருக்கு ஒரு துக்கம்னா நான் துக்கப்படுறேனா? இல்லை. கண்ணன் நமக்கு சொல்லுவது அதே போலத்தான் உன் சுகதுக்கங்களுக்கும் சுகதுக்கப்படாதே. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா நமக்கு என்ன தோணும்னா, சுகதுக்கே சமயகிருத்வான்னு சொன்னாலும் சமதுக்க சுகக்ஷமின்னு சொன்னாலும் இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம் புரிஞ்சுக்கிறது, ஓ எல்லாருடைய சுகதுக்கங்களும் நம் சுகதுக்கத்தை போல எடுத்துக்கணும்னு கண்ணன் சொல்கிறார் போல் இருக்கு என்று தோணும். ஒரு நாளும் அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா நம்ம சுகதுக்கங்களை எடுத்துட்டு இருக்கிறதுக்கே நாழியை போக்கிவிட்டு அவர் பக்கமே திரும்ப மாட்டேங்கிறோம். இன்னும் ஊரில் இருக்கிற எல்லாருடைய சுகதுக்கத்தையும் ஏன் சுகதுக்கமாக ஏற்றுனுட்டேன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது அவர் பக்கம் திரும்பவே மாட்டோம். அதனால பகவான் சொல்லுவது என்னவெனில், உன்னுடைய சுகதுக்கங்களையும் படாதே, புறத்தியாரதையும் சேர்த்து படுன்னு அவர் சொல்லலை. இப்போ எப்படி எதிர்த்து வீட்டுக்காரருக்கு துக்கம் வந்தால் நீ துக்கப்பட மாட்டியோ, உன் துக்கத்துக்கும் துக்கப்படாதே. அவருக்கு சுகம் வந்தால் எப்படி சுகப்பட மாட்டியோ, அப்போ உன் சுகத்துக்கும் படாதே. நம்ம உடனே கேட்டோம், அது எப்படி என் துக்கம் என் சுகத்துக்கு நான் படாதிருக்க முடியும்னு கேட்டோம். அந்த என்னன்னு நீ சொன்னது தான் ஆபத்தே அர்ஜுனா. இந்த என் சுகத்துக்கும் என் துக்கத்துக்கும்னு சொன்னியோ இல்லையோ, ஒன்றுங்கிறது ஆத்மாவை சொல்றியா சரீரத்தை சொல்றியா? சரீரத்தை சொல்லியிருந்தியானா அது நீ இல்லை, அப்போ அது துக்கப்பட போகிறது சுகப்பட போகிறது. நீங்கிறத ஆத்மாவை குறிச்சிட்டியானா அப்போ என் சுகம் என் துக்கம்னா ஆத்மாவுக்கு சுகதுக்கமே இல்லை, சரீரம் இருக்கிறதுனால தானே சுகதுக்கம். அப்போ மறுபடியும் என் சுகம் என் துக்கம்னு சொல்ல பார்த்தால் அப்போ தேகம் வேறே ஆத்மா வேறேன்னு புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். அடிப்படையிலே நான் இப்போ 30 நாள் இல்லை 300 நாள் சொன்னால் கூட திரும்ப திரும்ப அங்கே தான் வந்து நிற்கும். தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுக்காத போயிட்டோம்னால் அப்போ இது என்னுடைய சுகம் இது என்னுடைய துக்கம், என் மாதா என் பிதா என்று தானே கொள்ள தோணுகிறது. அப்போ இந்த சுகதுக்கங்களை கொள்ளாதே, அனைத்தையும் கொள்ளாதே, உன்னுடையதையும் வச்சுக்க வேண்டாம், ஆறுதும் வச்சுக்க வேண்டாம். அப்படி இருக்கிறச்சே நம் உறவுக்காரர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை உறவுன்னு வச்சுக்கிறதா வேண்டாமா? குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை என்னன்னு சொல்கிறோம். உறவுக்காரோட இருக்கிறச்சே அவள் யாரானு தப்பு பண்ணால் கூட எடுத்து சொன்னோன்னு வச்சுங்க, அது அவளுக்கு பிடிக்காது. இன்னும் கேட்டால் லோகத்தில் ஒரு வாதமே உண்டு, யாரோ ஏதோ பண்ணால் சரி, நமக்கு வேண்டி தப்பு பண்ணால் விட்டுவிட வேண்டாமோ இப்படின்னு சொல்கிறது வாஸ்தவம். கண்ணனே அதை தெரிவிக்கிறார், மத் பக்த ஜன வாத்சல்யம், என் பக்தர்களிடத்துல குற்றமே பார்க்காதே, அவர்களிடத்தில் இருக்கிற குணத்தை மட்டும் பாருங்கிறார். ஆனால் அவர் உறவுக்காரர்கள் அப்படி நடந்துக்கோன்னு சொல்லலை, என் பக்தர்களிடத்தில் அப்படி நடந்துக்கோன்னு சொல்கிறார். அப்போ பக்தனையே தான் உறவாக வச்சுக்கணும்னு அவர் அபிப்பிராயம் இருக்கே தவிர உடல் ரீதியான உறவுக்காரர்கள் எல்லாம் உறவாயிட போகிறாளா? இப்போ ஒருத்தர் பக்தனாக இருக்கார், அவரோட சேர்ந்துக்கிறோம், அவரோட பழகினோம்னு சொன்னால் நிறைய நற்பண்புகளை நாம் வளர்த்து கொள்ளலாம். வசுதைவ குடும்பகம்னு சொல்லுகிற மூல்யம், எல்லாரும் பகவானுக்கு புத்திரர்கள் தான், எல்லாரும் பகவானுக்கு புத்திரிகள் தான். அப்போ ஒரு சபையிலையோ கோவில்லையோ கூடி பேசி இது மொத்தமாக ஒரு தொலைநோக்கோடே முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணுறோம்னு பேசுகிறோமா? நம்ம சம்பிரதாயத்திலே எடுத்துட்டோம்னா இப்போ உபன்யாசகர்கள் 10 பேர் இருக்காள்னு வச்சுங்க, யாரும் ஒத்துக்கொத்தர் பேசிக்கிறதே கிடையாது. அவள் உபன்யாசகால் அவளுக்கு அவ்வளவுதானே தவிர அவர் ஒன்று பண்ணுவார், நான் ஒன்று பண்ணுவேன், யாரோ ஒருத்தர் பண்ணுவார், அவர் ஒன்று பண்ணிட்டு போடுவார். அத்தியாபகர்கள் பல பேர் இருப்பார், வர்ற சமயத்துக்கு ஏனோன்னு 5 பேர் பேசிப்பாளே தவிர அதற்கு மேலே அவர்களுக்குள்ள சௌஜன்யம் கிடையாது. அர்ச்சக சுவாமிகள் பல பேர் இருக்கலாம், பேசிப்பாளே தவிர மேலே சௌஜன்யம் இல்லை. அடியன் இப்போ யாரையும் தனிப்படுத்தி சொல்லவே இல்லை, சேர்த்தே தான் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் இப்போ இதே நிலை தான். அது மடாதிபதிகளிடத்திலிருந்து ஆச்சாரிய புருஷர்களிடத்திலிருந்து. ஆனால் ஆண்டாள் ஆசைப்பட்ட நிலை இது அல்ல. மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்திருவாயினுட்டு தெற்கு கோடியிலிருந்து வடக்கு கோடிக்கு போய் பிராமண பெண்ணா பிறந்தவள் அங்கே இருக்கிற ஒரு இடைப்பெண்ணினிடத்திலே இப்படி 2 பேரும் மாமான் மகளா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கணும்னால் அப்போ பகவத் சம்பந்திகள் தான் நமக்கு சம்பந்திகள். நம் உறவு உடல் ரீதியான உறவாக இல்லாமல் ஆத்ம ரீதியான உறவாக இருக்க வேண்டும். அதுதான் ஆத்ம பந்துக்கள்னு சொல்லுவோம். அது சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக பழகின்னு இருப்பா, அவளை பார்த்தா ஏதோ அப்பா பிள்ளை போல் இருக்குன்னு கேட்போம். இல்லையே ரொம்ப நாளாக அவரும் பக்தர் நானும் பக்தர் பழகின்னு இருக்கோம் அவ்வளவு தானுவா. ஆனால் அந்த பக்தியும் அந்த பண்பும் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும், அது விட்டே போகாது. ஏன்னா பகவத் விஷயத்துக்கு அடியாக ஒருத்தரோட நம்ம சொந்தம் கொண்டாடிட்டோம்னா அப்போ அதில் எதிர்பார்ப்பே இல்லை பாருங்க.